Hi guys, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.4 தான் பார்த்துட்ருக்கீங்க. If the highest common factor, அதாவது HCF of 2, 10 and 55 is expressible in the form of 55x minus 325, find x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2, 10 55க்கு HCF கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ வந்து அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா 55x மைனஸ் 325 அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா. அப்படி இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம் ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அதை வந்து இதை வந்து 2 ஃபேக்டர்ஸ் வச்சு பண்ணணும். 2, 10, 55. ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். A = BQ + R. ஓகேவா? எப்பவும் போல் டிவைட் பண்ணணும். A வேல்யூ போட்டிருக்கோம், B வேல்யூ போட்டிருக்கோம். இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். அவ்வளோதான். Q R கோஷன்ட்டு ரிமைண்டர். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன டிவைட் பண்ணியிருக்கோமா? 2, 10 55ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ மேலே கோஷன்ட் வந்து 3 வருது, ரிமைண்டர் வந்து 45 வருது. அதை போட்டிருக்கோமா? கோஷன்ட்டு ரிமைண்டர் 45. ரிமைண்டர் வந்து 0 கிடையாது. ஸோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அது எந்த வேல்யூ வச்சு? இந்த வேல்யூவும் வச்சு ரிப்பீட் பண்ணணும். அதாவது 55யும் இந்த 45. இது என்னது? ரிமைண்டரு. இது என்னது? பி வேல்யூ இருக்கும். பி வேல்யூவும் ரிமைண்டரையும் வச்சு அந்த இதை வந்து திருப்பி பண்ணிகிட்ருக்கணும். ரிமைண்டர் வந்து 0 வரது வரை. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 55 45 வச்சு டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்து 1ம் 10ம் வருது. அப்போது கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் 10 போட்டிருக்கோம். சரியா? இது வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ போட்டோம். கோஷன்ட்டு ரிமைண்டர் இப்போ வந்து 10 தான் இருக்குது, ரிமைண்டர் வந்து 0 கிடையாது. அப்போ திருப்பி பண்ணணும். திருப்பி பண்ணும்போது 45 வச்சு பண்ணும்போது 4, 5 இருக்குது கோஷன்ட் ரிமைண்டர். 4, 5 கோஷன்ட் ரிமைண்டர் போட்டாச்சா? இது வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடையாது. ஸோ திருப்பி பண்ணுறோம். திருப்பி பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வருது. கரெக்டாக? எது எப்போ 0 வருதோ அதுக்கு பக்கத்தில் டிவைசர் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஹெச்சிஎஃபோட வேல்யூ. ஓகேவா? இது வந்து ரிமைண்டர் 0வாக இருக்குது, அதனால் அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னது? 5. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? HCF is expressible in the form of 55x minus 325 போட்டிருக்காங்களா? அந்த வேல்யூ ஈக்குவல் டு HCF வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். 5 அதை போட்டிருக்கோமா? அப்புறம் 55x ஈக்குவல் டு இதை வந்து 325 கூட அந்த சைட் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு 6 வருது. ஓகேவா? அப்போ கண்டுபிடிக்க சொன்ன எக்ஸ் வேல்யூ வந்து 6.